ஒரே ஒரு டேட்டா இருக்கும்போது எனக்கு பிரச்சனையே கிடையாது. விங்கி இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? இதுவே மல்டிபிள் டேட்டாவா வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்தியாவும் செலக்ட் பண்ணணும், ஆஸ்திரேலியாவும் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் எந்தெந்த கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் சோஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். போடணும். நான் யூஎஸ் போயிருக்கேன், அப்புறம் ஆமாம் யூஎஸும் இந்தியாவும் நான் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தையுமே நான் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். அப்போ இது ரெண்டு வேல்யூமே எப்படி போய் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். ஓகேவா? என்னன்னா அப்படியே கமா போட்டு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதானா அப்படின்னா பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி பண்ணலாம், ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்றதுன்னா ஒரு தலைவலி தான் அது. ஓகேவா? அப்போ இதுக்காக வந்த கான்செப்ட் தான் அரே கான்செப்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல டேட்டா டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டேட்டா டைப்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல? சுரேஷே, ஐயோ இன்னைக்கு வரலையா? குரு ஆனா சொல்லு, என்னென்ன டேட்டா டைப் தெரியும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல? அது என்னென்ன டேட்டா டைப் பண்ணா ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் வேல்யூ. ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் வேல்யூ தான். ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் வேல்யூ. அதான் பூலியன் வேல்யூன்னு சொன்னீங்களா? பூலியன் தானே அது. பூலியன். ஓகே, ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன். ஓகேவா? இப்போ மூணுமே பாத்தீங்க அப்படின்னா கனிகா மியூட்ல போங்க. தேங்க்ஸ். இப்போ மூணுமே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். சிங்கிள் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 15 பேர் இந்த குரூப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 15 பேரையுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணும். எப்படி அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ வேர் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து எழுத போறேன். அப்போ ஸ்ரீ ஐஷு தீபிகா மணி மாலினி சுரேஷன். அப்ப நான் இப்படின்னு வச்சுக்கோங்க. யாராவது பேரை நான் மிஸ் பண்ணிட்டுனா ஓகே விட்டுருங்க. இத்தனை பேரும் நான் ஸ்டோர் பண்றேன். இப்ப இது ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் ஆகுமா இல்ல மல்டிபிள் வேல்யூவை நம்ம கொடுக்குற மாதிரி வருமா அப்படின்னா இது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்க கொடுக்குற எல்லா விஷயமே அது எப்படியா எடுத்துக்கணும், ஒரே ஒரு வேல்யூவா தான் எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்கணும்னா ஒரே ஒரு வேல்யூவா தான் எடுத்துக்கும். சரி ஓகே, அதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைனா இப்போ நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருந்து எனக்கு தீபிகா மட்டும் தனியா எடுக்கணும், இப்போ மணியை மட்டும் தனியா கூப்பிடணும், குருவை மட்டும் தனியா கூப்பிடணும். அதை நான் எப்படி எடுக்க முடியும்? ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு போட்டு வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் லிஸ்ட் நீங்க கன்சோல் போட்டாலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னு பிரிண்ட் போட்டாலே எனக்கு இவ்வளோ வேல்யூ தான் வருது. எனக்கு எக்ஸாக்டா இந்த பிரசாந்த் மட்டும் வேணும். அப்புறம் எப்படி எடுப்பீங்க? கேட்குற கேள்வி புரியுதா? இந்த வேல்யூ மட்டும் தனியாக வேணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நம்பராக யூஸ் பண்ண ஏன்னா ஸ்ட்ரிங்குக்கும் நம்பருக்கும் என்ன பூலியன் வேல்யூ யூஸ் பண்ண முடியும். அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா இருக்கு. ஓகேவா? அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அரே வந்து லைக் நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா அது ஒரு டப்பா மாதிரி. ஓகேங்களா? அது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல நீங்க n நம்பர் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்னா அப்படின்னா சும்மா ஒரு அரேவோட ஹை லெவல் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா ஒரு பெரிய கண்டெய்னரு
ஓகேவா? அந்த கண்டெய்னருக்குள்ளார தனித்தனி ரூம் வந்து கொடுத்துருவோம். இந்த தனித்தனி ரூமுக்கு ஒரு ரூம் நம்பர் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு இண்டெக்ஸிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமா, இதுல ஃபர்ஸ்டே எனக்கு அரேனா தெரியுன அப்படின்னு சொல்றோம். கைப்புக்கு 1 2 3 பேருக்கு தானே தெரியும். மணி, மாலினி, தீபிகா, ஐஷு, ஸ்ரீமா. அதான் எல்லார் வீட்டுக்கும் நான் பக்கத்துல உட்காந்துருக்கணும். இந்த உட்காந்துட்டு கை தூக்குமா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதுதான் அரேவோட ஹை லெவல் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நான் இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அங்க கொடுத்த அதே மாதிரியான வேல்யூ இங்க கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஜே. கரெக்டா? எப்படா தப்பு பண்ணணும்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹெச், ஐ இப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பெரிய கண்டெய்னரு. ஓகேங்களா? அந்த கண்டெய்னருக்குள்ளார தனித்தனி இதுவா இருக்கு. சரி, இருக்கிறதால என்ன இதை வச்சு நம்ம எப்படி இப்போ நான் பிரிண்ட் பண்ணாலும் அப்படியே தானே வரும். இதுல இருக்கிற மாதிரியே தானே பாக்ஸா தானே காட்டும்னா, எஸ், பாக்ஸா தான் காட்டும். ஆனா இதுல என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ரூம் நம்பர், எக்ஸாம்பிள் அதனுடைய இண்டெக்ஸிங் நம்பர் அப்படின்றது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த அரேவோட கான்செப்ட் இண்டெக்ஸிங் வந்து ஸ்டார்ட் வித் 0ல ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய இண்டெக்ஸ் 0, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 3, 4, அப்படியே இப்படின்னு வந்துட்டு 4, 5, 6, 7, 8 அப்படின்னு வந்து முடியும். ஓகேவா? அப்ப அரேவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அண்ட் எண்ட் வித் எத்தனை நம்பர் இருக்கோ அப்படின்னு வரும். இப்போ நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. என்னன்னா 9 இருக்கு, நீங்க 8 போட்டிருக்கீங்கன்னா நம்ம அரேவோட இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படி வருது. சரி, இதை வச்சு நீங்க என்ன தனியா எடுப்பீங்க அப்படின்னா, அகைன் நம்மளுடைய ஐடி கான்செப்ட் தான். என்னுடைய பேட்ச்ல 4-5 தீபிகா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் ஐடி இருக்க போகுது. ஓகேவா? நான் என்ன செய்ய போறேன்னா, 3வது நம்பர்ல இருக்கிறவங்க வாங்க அப்படின்னா 0ல இருக்கிறதோ 1ல இருக்கிறதோ 2ல இருக்கிறதோ வரக்கூடாது. ஏன்னா நான் கால் பண்றது 3 மட்டும்தான். நான் பாயிண்ட் பண்ணி சொல்லவே அது எதை கொடுக்கணும் அப்படின்னா டி மட்டும்தான் கொடுக்கும். 8ன்னு சொன்னா கண்டிப்பா ஐயை தான் கொடுக்கும். இல்ல நான் எல்லாமே வருவேன்னா அது தப்பு. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது அதுதான். நான் கால் பண்றேன், எல்லாமே வருது அப்படின்னா, இப்ப எல்லாமே வருது அப்படின்னா இது தப்பு. அப்ப இது ஸ்ட்ரிங் இப்படிதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? சரி, நான் இந்த கண்டெய்னர் மாதிரி நீங்க ஒரு டிசைன் போட்டு இதுக்குள்ளார கண்டென்ட் வச்சு நீங்க எடுத்து காட்டுங்க அப்படின்னா 0ல இருந்து 8 வரைக்கும் இருக்கா. இப்ப இதே டேட்டாவை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, அரே, இதுதான் ஒரு சிம்பிள் அரே. இங்கே போடுவோம், டம்மி அரே. ஓகேவா? இப்படி பண்ணா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு டம்மி அரேவை, அதாவது ஒரு சிம்பிள் அரேவை நான் இதுக்கு அசைன் பண்றதா. இந்த அரேக்குள்ளார எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஆனா இப்ப ஸ்ட்ரிங்குக்கும் அதே மாதிரி பண்ணலாமா? சும்மாவே நம்ம டிக்ளேர் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா எம்டி, எதுவுமே இல்லை, இதுல எதுவுமே இல்லை. வேணும்னா நீங்க இங்க என்ன ஆட் பண்றீங்களோ அது வரும் அப்படின்றதான் இதனுடைய மீனிங். ஓகேங்களா? சும்மாவே இந்த மாதிரி நான் பண்றேன். இப்ப டம்மி அரேன்னு ஒன்று போட்டிருக்கேன். இதுல நான் வேல்யூவை எடுத்து போய் செட் பண்ண போறேன். எப்படி செட் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பு கமா ஸ்ரீ தீப்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இப்படின்னு வைக்கிறேன். ஒரு பாக்ஸுக்குள்ளார இப்படி நான் வேல்யூ வைக்கிறேன். இப்ப இது மட்டும் என்ன நமக்கு புதுசா கொடுத்துட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணும். இப்ப நான் அரேக்குள்ளார இப்படி கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4ன்னு காட்டுது.
அப்படின்னா இது 4ன்றது என்னவா இருக்கும்? 4ன்றது என்னவா இருக்கும்? அப்படியே பார்த்தா சொல்லுங்க பாப்போம். length. இந்த அரேவோட லென்த் 4. ஓகேங்களா? ஆனா இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 0 1 2 3ன்னு வருது. அப்ப இது என்னது? 0ன்றது என்னது? Index. சூப்பர். இந்த டெக்னிக்கல் டெர்ம் சொல்லி சொல்லி பழகுங்கப்பா. ஓகேங்களா? இது இண்டெக்ஸ். 0th இண்டெக்ஸ்ல அப்பு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல கன்னி ஸ்ரீ இருக்காங்க. செகண்ட் இண்டெக்ஸ்ல ஐஷு. தேர்ட் இண்டெக்ஸ்ல தீபிகா. சரி, நான் இப்பயும் அது மொத்தமா தானே வருது. நீங்க இப்ப இதுல இருந்து ஐஷு மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஐஷுவோட இண்டெக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். என்னது? வாயை திறந்து சொல்லுங்க. 2. 2. ஐஷோட இண்டெக்ஸ் 2. சரிண்ணா. இப்ப நான் 2 அப்படின்னு போறேன். டம்மி அரேல 2 அப்படின்னு போட்டு டம்மி அரே 2 is not defined. ஏன்னா வரல அப்படின்னா இது எடுக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்றும் பெரிய இதனால இல்ல, இப்படி இருக்கா? எதுல இருக்கு அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளார இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த பாக்ஸை போட்டுட்டு 2 அப்படின்னு போகணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, டம்மி அரேல தான் இந்த 4 வேல்யூ இருக்குப்பா. ஓகேவா? இந்த டம்மி அரே ஒரு அரே தான். அரேக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். இதுல எனக்கு எக்ஸாக்டா என்ன வேணும் அப்படின்னா, 2வது பொசிஷன்ல இருக்கிறது வேணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரீன்னு இருக்கும். ஆனா ஸ்ட்ரீ வரக்கூடாது. ஓகேவா? எனக்கு அரேவோட இண்டெக்ஸ் வச்சு நான் கேட்கறேன். 0 1 2. அப்ப எனக்கு என்ன இதனுடைய அவுட்புட் வரணும் அப்படின்னா ஐஷு. ஆனா மத்தது போயிடுச்சு அப்படின்னா, நான் கேட்டதுக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான். உனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 1 3. இப்ப 4னே போடுறேனே. 4 போட்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, 4 போட்டா என்ன வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? What is your expectations? Exception. எரர் காட்டுமா? Error. அரே லென்த்தை விட அதிகமா இருக்கு. சூப்பர் பாப்பா. undefined அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 0th அரேல இதை நீங்க வேணா ஃபுல் அரேவுமே நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டம்மி அரேவை சும்மாவே பிரிண்ட் பண்ணுறோம். அப்பு, ஸ்ரீ, ஐஷு, தீபிகா. இப்போ நான் இப்படி பண்ணுறேன். 0th அரேல அப்பு தனியாக எடுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் அரேல இண்டெக்ஸிங்கில் ஸ்ட்ரீமா, செகண்ட் அரேல ஐஷு, 3வது அரேல தீப்ஸு, 4வது அரேக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா அன்டிஃபைன்டு. டிஃபைன்னா ஆல்ரெடி வச்சிருக்காங்க அப்புறம் அப்படின்றது மீனிங். அன்டிஃபைன்னா அப்படின்னா ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு. புரியுதா? உன்னுடைய அரேல இல்லாத வேல்யூ நீ வாங்கணும்னு நினைச்சனா அன்டிஃபைன்டுன்னு அடிக்கும். இஸ் தட் கிளியர்? புரியுதா புரியலையா அரே கான்செப்ட்? புரியுதுண்ணா. விக்ரமன், கன்னிகா, அபர்ணா, ஏண்டா நோட்டா கூட வாடா போட்டி போடுறேன். 3 பேர் மிச்சர்லாம் நோட்டா கேம் போடுது. கல்பிட்ஸ். ஓகேங்க, இதுதான் அரேவோட விஷயம். சரிண்ணா, இந்த அரேவை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோம்? ஓகேங்களா? இப்ப ஒரு 4 டேட்டா இருக்கவே நீங்க இந்த மாதிரி எடுத்துறீங்க. ஒரு 10 டேட்டாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? 0ல இருந்து 9 வரைக்கும் போடுவேன். 100 டேட்டாவா இருந்தா 0ல இருந்து 99 வரைக்கும் போடுவேன். அப்ப நீங்க தான் ஒரு டேட்டாவும் 0 1 2ன்னு போடுவீங்களான்னா அது தேவையில்லை. டெவலப்பிங்கை பொறுத்த மட்டும் அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா லூப்பிங் கான்செப்ட் வரும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டேட்டா இருக்க போகுது. மல்டிபிள் டேட்டாவை இப்ப நான் 3வது பொசிஷன்ல இருக்கிறது வேணும் அப்படின்னா தீபிகா டம்மி அரே ஆஃப் 3 அப்படின்னு போட்டா வந்துடும். ஓகேவா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்ப 100 ரெக்கார்டு இருக்கு. 100மே நான் தனித்தனியா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உட்காந்துட்டு நான் ஒன்னொன்னா போட முடியுமா? டம்மி அரே ஆஃப் 0, டம்மி அரே ஆஃப் 1 அப்படின்னு போட்டு 98 வரைக்கும் நான் போட முடியுமா? 99 வரைக்கும்.
அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அதுக்கே 100 லைன் கிட்ட போயிடும். அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் வந்து பார்த்தோம். இந்த கண்டிஷன் இல்லைன்னா இந்த கண்டிஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபைனலா ஒரு இடம் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் ஓகேவா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுத்த போகுது. ஓகேவா, அதனுடைய சின்டாக்ஸுமே ரொம்ப ஈஸி. அது என்னன்றத சொல்லிடுறேன். ஃபார் லூப் வந்து யாருக்கு ஓகே, எதுவும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துருவோம். லூப்பிங் கான்செப்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றோம் கைதுக்கு. அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே நான் கேள்விப்படுறேன். அப்பு, முருகன், குரு, வேற அவ்வளவுதானா? சரி, ஓகே. லூப்பிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர். ஓகேவா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்க போறீங்க அப்படின்னா, பட் அது இருந்தா புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. புரியலன்னா நீங்க 3 பேர் தான் கேட்க முடியும். உங்களுக்காக ஐஷுவோ, தீபிகாவோ, ஸ்ரீயோ பேச மாட்டாங்க. புரியுதா? முருகன், அப்பு அண்ட் குரு நாளைக்கு இந்த ஃபார் லூப், வைல், டு வைல் அதெல்லாம் சொல்றீங்க. யாரா அது? ஆமாடா ஆமாண்டா அதேதான். 11th படிச்சிருக்கேன். 11th முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? ரொம்ப ஆனா அது கான்செப்ட் என்னன்னு தெரியல, அப்ப படிச்சது அவ்வளவுதான். ஓகே, சரி, ஓகே, அதேதான். இப்பயும் எதுவும் மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்கு ஃபார் லூப். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபார் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டிஷன் சொல்ற வரைக்கும் அது லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு 10 நம்பர் வந்து பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 1ல இருந்து 10 நம்பர் 1 இப்படின்னு சொல்லிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? போடு, திரும்ப ஒரு 90 லைனை காப் பண்ணிட்டு 10ல இருந்து அடி 100க்கு அப்படின்றியா? அதுவும் கரெக்ட் தான். 11 12 சாரிங்க 12 அதான் 19 விம்பலிக்கு பிலாப்பி 20 அப்படின்னு வந்துருச்சு. சரி, இன்னொரு 10 வேணும்னா இன்னொரு 10. ஓகேங்களா, இது வந்து டோட்டலா வந்து ஒரு மக்கட்டத்தனம் அது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கோடிங் தெரியல அப்படின்னா நம்ம இப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 100 வரைக்கும் வேணும்னா உட்காந்துட்டு இது பண்ணணும். ஓகேவா, இதுக்காக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா லூப்பிங் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்னா போங்க, அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு, இது இருக்கா? 1ல இருந்து 31 வரைக்கும். இதை அவங்க ஆப்ஷன்ல லேபிள் வந்து கொடுத்து, சாரி செலக்ட்ல ஆப்ஷன்ல இந்த மாதிரி 31 வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அதே மாதிரி 2025ல இருந்து 1905 வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. ஓகேவா, என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா லூப்பிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1905 டு 2025. ஓகேவா, அப்ப எனக்கு எந்த கண்டிஷன் என்னன்றது தெரியும். கண்டிஷன் என்ன அப்படின்னா 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். கண்டிஷன் 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டார்ட் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா, எனக்கு ஸ்டார்ட் ஆகிறது 1 100 வரைக்கும் முடியணும். அப்ப எண்டுனே வச்சுக்கோ. ஓகே, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். நான் உங்ககிட்ட கேட்க போறது என்ன அப்படின்னா 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 2 பேர் பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து லூப்பிங் கான்செப்ட் தெரியாதவங்க, ஒருத்தவங்க வந்து லூப்பிங் தெரிஞ்சவங்க. ஓகேவா, இப்ப லூப்பிங் கான்செப்ட் தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா console.log 1ல ஆரம்பிச்சு கடகடன்னு ஒரு 100 லைன் பிரிண்ட் பண்ணணும். லூப்பிங் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. கரெக்டா தானே? நான் சொல்றது கரெக்டா தானே மக்களே?
ஒர்க் பண்ணணும். சரி ஓகே, நானே சொல்றேன், நான் சொல்றது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப ஃபார் லூப்புக்கு கண்டிஷன் என்னன்னா ஸ்டார்ட் பண்றது இது, ஓகேவா? எண்ட் பண்றது இதுதான். 100 வரைக்கும் எனக்கு இருந்தா போதும், இதுதான் என்னுடைய கண்டிஷன். 100 வரைக்கும் இருந்தா போதும். அப்ப 1ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 என்னப்பா 3 4 5 6 7 இப்படின்னு ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒன்னொன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்ட் தானே? இப்போ 3 விஷயம் நடக்கணும். ஸ்டார்ட் பண்றது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ, முடிக்கிறது 100லயே முடிச்சுக்கோ, 101 கூட தேவையில்ல. அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்டார்ட் பண்ற 1 எப்படி மாறினா எனக்கு அடுத்தடுத்த வேல்யூ வரும்னா ஒரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 3 4 இதுதான் ஃபார் லூப். ஏன்னா நான் இதை சொல்லிட்டு ஃபார் லூப்ன்றீங்க அப்படின்னா ஃபார் அப்படின்றது சின்டாக்ஸ். ஓகேங்களா? இதுல இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் என்னத்தை இனிஷியலைஸ் பண்ண போறேன், அடுத்தது கண்டிஷன் என்ன விஷயம் கண்டிஷன் பண்ண போறீங்க, அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற ஃபார் லூப் உடைய சின்டாக்ஸ். இனிஷியலைசேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஃபார்ல வேர் ஏதோ ஒரு வேல்யூ நம்பர்னே வச்சுக்கோங்களேன், நம்பர் ஈக்குவல் டு 1ல ஸ்டார்ட் ஆகும். கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த நம்பர் வந்து 100க்குள்ளார இருக்கும். ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. ஸ்டார்ட் பண்றது 1ல ஸ்டார்ட் ஆச்சா, இப்ப இந்த நம்பரு 100க்குள்ளார இருக்கிற வரைக்கும் அது லூப் சுத்திக்கிட்டே இருக்கும். லூப்னா என்ன அப்படின்னா 1 2 3 அது மட்டும் போயிட்டே இருக்கும். until the condition reach ஆகுற வரைக்கும் அது மட்டும் லூப் ஆயிட்டே இருக்கும். சரி, நீங்க 1ன்னு கொடுத்துட்டீங்க, நம்பர் கண்டிஷன் பார்க்க சொல்லிட்டீங்க. இது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்பரை பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்பர் பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் இங்க நம்மளுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதால கொஞ்சம் மண்டை காயிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய ஸ்டார்ட் கண்டிஷன் 1. ஓகேங்களா? வேர் நம்பர், நீங்க வேரியபிளை கண்டிப்பா டிக்ளேர் பண்ணி தான் ஆகும். வேரியபிள் டிக்ளேர் பண்ற நம்பர் 1. ஓகேவா? என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா எண்டு 100. எந்த வேல்யூ அப்படின்னா ஸ்டார்ட் பண்ற வேல்யூ கண்டிப்பா 100க்குள்ளார தான் இருக்கணும். ஓகேவா? 100 இல்லை 100க்குள்ள தான் இருக்கணும். அதே வேல்யூ தான் என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்ட்ல இருந்து தான் 1 2 நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு 10 வரைக்கும் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன் ஸ்டாட்டிக்கா. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா வேர் நம்பர் 1, இந்த நம்பர் வந்து 100 வர வரைக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. 100 வந்துடுச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடலாம். அதுக்கு மேல 101 102 அப்படின்னா இது போகக்கூடாது. அதை இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்புறம் எதுக்கு நான் டிக்ரிமெண்ட்னா அது இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போயிடுவோம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா 1ல ஸ்டார்ட் ஆயிட்டு 100ல வந்து முடிஞ்சிடுச்சு. 3 லைன் தான், 1 2 3. ஓகேங்களா? நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆகுது, 100 வரைக்கும் இது இதுவா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஹை லெவல்ல நம்ம சொல்லியாச்சு. இப்ப இந்த கோடிங் எப்படி ரன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றேன். நம்பர் 1, அப்ப இந்த நம்பர்ல என்ன வேல்யூ இருக்குன்னா 1 இருக்கும். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. 1 100 விட சின்னதா பெருசான்னு பார்க்கணும். சின்னது, அப்ப இங்க பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நம்பர் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நம்பரோட வேல்யூ இப்ப வந்து என்னவா மாறிட்டு இருக்குன்னா 2ன்னு மாறிட்டு இருக்கும். இப்ப நம்பருக்கு நியூ வேல்யூ என்ன அப்படின்னா 2. 2 100 விட சின்னதா பெருசா, அப்ப நமக்கு இங்க 2 பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 100 வரைக்கும் அது வந்துடும். வரைக்கும் அது வந்துடும். இப்ப 100 விட பெருசா சின்னதா அப்படின்னா பெருசு சின்னதுனா கிடையாது, பெருசும் கிடையாது, அது ஈக்குவல். அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இது பாஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க 101ன்னு வந்துடும். அது ஃபெயில் ஆகிறதால கடைசியா என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயாச்சு. 100 அப்படின்றத இங்க பிரிண்ட் ஆயாச்சு. புரியுதா? இப்படிதான் அது ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு தயவு செஞ்சு போய் உட்காந்துட்டு வீடியோவை பாருங்க. வீடியோ பார்க்கல அப்படின்னா மண்டை குழம்பிடும், சொல்லிட்டேன்.
இப்போ அதுல எண்டு வேல்யூ கொடுக்கலன்னா என்னடா ஆகும்? புரியல. அதுல எண்டு வேல்யூ வந்து நீங்க 100 இப்போ கொடுத்தீங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுத்திட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கோம். அன்டிஃபைன்டா அது சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்திட்டு இருக்கு பாரு, செஞ்ச ஒரு பெரியால அந்த பேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு. எண்டு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அதை நீ எதை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போற? இப்ப நம்பர் 1ன்னு கொடுத்துட்டேன், நம்பர் 1ன்னு கொடுக்காம நீ மாட்டும் இன்ஃபினிட்டி போட்டு விட்டுனா அது எது வரைக்கும் சுத்தும்? அப்ப ப்ரௌசருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல, அது வரைக்கும் தான் அது தாங்கும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அன்லிமிட்டடா சுத்திட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கண்டிஷன் இருக்கணும். அதுக்கு சாரி இனிஷியலைசேஷன் இருக்கணும். வேல்யூவை என்ன இனிஷியலைஸ் பண்றதுன்னு அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கணும். அதை இன்க்ரிமெண்ட் பண்ண போறியா டிக்ரிமெண்ட் பண்ண போறியா அப்படின்றது. இந்த நம்பரை இப்போ உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு லூப்புக்கும் மேனிப்புலேட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் 1ன்னு இருக்கிறது 2 3 4 அப்படி மாறிட்டே இருக்கும். மாறுற நம்பரை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இங்க மாறிட்டே இருக்கா, நம்பர் 1ன்னு இருக்கா, நான் அதை இன்ட்டு 2 அப்படின்னு பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 2 4 6 8 10 என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளார இந்த நம்பரோட வேல்யூ ஒரு டைம் லூப் அடிக்கும் போதும் வரப்போகுது. ஓகேவா? அது எது வரைக்கும் வரும்னா until 100 வரைக்கும் வரப்போகுது. 100 வரைக்கும் வரதை நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நம்பர் வச்சு இது பண்ணிட்டு திரும்பவும் வந்து டிவைடட் பை 2 அப்படியே பைத்தியக்கார, அதுக்கு அப்படியே கொடுக்கலாமா வாங்குற காசு எதோ பண்ணல, அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட்டு 2 பண்ணிட்டு அகைன் டிவைடட் பை இது. ஓகேங்களா? ரெண்டுமே ஹை ப்ரையாரிட்டி தான். ஸ்டாரும் சரி டிவைடட் பையும் சரி ஒரே ப்ரையாரிட்டி தான். அதனால இது இன்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது. இந்த ஃபார் லூப்புக்குள்ளாரையும் நம்ம கண்டிஷனே எழுதலாம். என்னன்னா பெனால்ட்டி நடக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கன்சோல் டாட் லாக்ல நமக்கு என்ன வருது அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் வருது. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு டிவைடட் பை 2 இந்த மாடுலோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டிவைடட் பை 2வா இருக்கிறது மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் காட்ட போறேன். எக்ஸாம்பிள், இங்க ஒரு கண்டிஷன் எழுத போறேன். ஃபாருக்குள்ளார நம்பர் வந்து ஆறாங்க 2 4 6 8 10 இவ்வளவுதான் வரும். என்னன்னா அவ்வளவுதான் வந்து பேலன்ஸ் காணுமே அப்படின்னா 1 ஃபர்ஸ்ட் வரும். 1 டிவைடட் பை 2 பண்ணிட்டு அதனுடைய பேலன்ஸ் வந்து 0 கொடுக்குமானா கொடுக்காது. அப்ப உங்களால இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன வேணாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்புக்குள்ளார எவ்வளவு வேணாலும் கண்டிஷன் பண்ணிக்கலாம். இப்ப நான் 5ன்னு போடுறேன். 5ஆல வகுப்படக்கூடிய எண்களை மட்டும் பிரதிபலிக்கவும் அப்படி என்று இந்த லூப் கிட்ட கேட்டா 5 10 அப்படின்னு கொடுக்குது. சரி 10. இந்த ஈவு மீதி இரக்கம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாரா இருக்கீங்களா? சந்தோஷம். 10 20 ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு நம்பரு 10ஆல டிவைட் பண்ணி அதனுடைய பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி 0ன்னு கொடுத்துச்சுன்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப 9 வரைக்கும் வந்தாலுமே 9 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 0.999 வரும். அப்ப ஈக்குவல் டு 0னா கிடையாது. இதுவே 10 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 0 தான் கொடுக்கும். 20 அதே மாதிரி தான் 0 தான் கொடுக்கும். அதனால எந்தெந்த நம்பர்னா வரும்னா 10 20 30 40 இந்த ரவுண்ட் நம்பர் மட்டும் தான் நமக்கு வரும். அப்ப என்னால என்ன செய்ய முடியுது அப்படின்னா ஃபார் லூப்பை வச்சுக்கிட்டு இந்த கண்டிஷனை ஹேண்டில் பண்ண முடியும். உள்ளாரையும் கண்டிஷன் எவ்வளவு வேணாலும் என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். புரியுதா? சரி, இந்த விஷயம் எதுக்காக இப்ப அரே சொல்லும் போது எதுக்காக இந்த இடம் வந்துச்சு, ஃபார் லூப் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஒரு அரே கான்செப்ட் இருக்கு. எனக்கு இந்த அரேவில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூம் வரணும். இன்னைக்கு வந்து இவ்வளவு டேட்டா இருக்கா, நாளைக்கு வந்து இன்னும் ஒரு 10 ரெக்கார்டு வருது. இன்னைக்கு ஆப்சென்ட் ஆன இவ்வளவு பேர் வருது.
எனக்கு இது எல்லாத்தையுமே ஒண்ணா பார்க்கணும். டம்மி அரேல 0ல இருந்து அதனுடைய லென்த் இருக்கிற வரைக்கும் நான் பார்க்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். நான் என்னன்னா கான்செப்ட் 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிஷன் தெரியுது 100 வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு. இதுல நம்ம எத்தனை லெட்டர் இருக்குன்ற எத்தனை கவுண்ட் இருக்குன்றது எப்படி தெரியும்? அதாவது அப்போஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறீங்களா அப்படின்னா நான் ஏன் கொடுக்கணும்? அதுதான் டிஃபால்ட்டாவே லென்த்தை கொடுக்குது. இந்த இடத்துல தான் டம்மி அரேவை பிரிண்ட் பண்ணாதான் லென்த் வருது. அப்ப இதனுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி we have ஆப்ஷன் dummy array dot length அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க console dot என்னுடைய கண்டிஷன் என்னன்றது தெரியுது. ஓகேங்களா? என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா இது எத்தனை வரைக்கும் பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். 1ல இருந்து 12 வரைக்கும் காட்டுது. 1ல இருந்து 12 வரைக்கும் காட்டுது. இது ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம திரும்ப இதையே நான் சொல்றேன். 1ல இருந்து 12 வரைக்கும் காட்டுது. ஏன்னா இதோட நீ நாளைக்கு வந்து இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா டேட்டா போடுங்களேன். யார் பேரை ஓப்பேன்? நிறைய பேரை ஓப்பனும். தலைவர் பெரிய ஓப்பன் கொடுங்க. ஓகேங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் போய் அதுக்கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னா அதுக்கே தெரியும் லென்த்து தானே நான் பார்த்துக்கிறேன். இந்த டம்மி அரே வந்து அந்த லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு போகுது. சரிங்களா? இப்போ எனக்கு அரேவோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு எல்லா வேல்யூமே இப்போ காட்டணும். அப்புல இருந்து நித்யா வரைக்கும் தனித்தனியா காட்டணும். ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட டைரக்டாவே கேட்குறேன். எனக்கு இப்போ ஐஷுவோட வேல்யூ மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா எப்படி நீங்க பார்ப்பீங்க? இந்த ஃபார் லூப் விட்டுருங்க. ஐஷு அப்படின்ற வேல்யூ மட்டும் பார்க்கணும். என்ன டைப் பண்ணா எனக்கு அந்த ஐஷு அப்படின்ற வேல்யூ வரும். instead of typing என்னமா டூன் கொடுத்தா வரும்னா டம்மி அரே ஆஃப் பிராக்கெட்ல வந்து டூன் கொடுத்தா டம்மி அரே ஆஃப் 2 ரைட். ஆமா ஐஷு வந்தாச்சு. சரி இப்போ குரு அப்படின்ற வேல்யூ வரணும். அதுக்கு என்ன கொடுப்பீங்க? 4 0 1 2 3 4 ரைட். குரு வந்தாச்சு. சரி எனக்கு 0 1 2 3 4 எனக்கு சுரேஷ் வரைக்கும் வரணும். ஓகேங்களா? இதுல இருந்து சுரேஷ் வரைக்கும் வரணும். என்ன பண்ணணும்? லூப்க்குள்ள வந்து டம்மி அரே ஆஃப் 5 லூப்க்கே போவாதீங்க. லூப்பே தேவையில்ல. டைரக்டா சொல்லுங்க. லூப் அடுத்து போய்க்கலாம். 0ல இருந்து 4 வரைக்கும் அப்படினு கொடுக்கலாமே. போடுமா. 0ல இருந்து 4 வரைக்கும். புரியலனா தயவு செஞ்சு கேளுங்கப்பா. நான் 5 வரைக்குமே கொடுக்குறேன். சுரேஷ் வரைக்கும் வேணும்னு கேட்டேன். அப்போ ஏன்னா இங்க பாருங்க ஒரு பாக்ஸ்ல அவங்களுடைய ஐடியை வச்சு கூப்பிடுறேன், எனக்கு வேல்யூ வந்துடுச்சு. உங்க ஐடியை வச்சு கூப்பிடுறேன், எனக்கு வேல்யூ வந்துடுச்சு. ஆனா பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எடுக்கலாமான்னா தாராளமா எடுக்கலாம். போட்டு 6ன்னு போட்டா அப்புறம் 7 8 9 10 11 12 13 14 அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா நீ இந்த மாதிரி ஒன்னொன்னா உட்காந்துட்டு போட்டிருக்காத, எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் முடிச்சு விடுங்க சாமி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்கணும். நமக்கு டம்மி அரே அப்படின்றது இங்க இருக்கு. ஓகேவா? இதுல நம்பர் வந்து வரப்போகுது. இந்த நம்பரை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக்கா நம்பரை பாஸ் பண்றதுக்கு பதிலா நம்பர் அப்படின்னு போட போறேன். எனக்கு இந்த நம்பர்ல என்ன இருக்க போகுது? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டம்மி அரே இருக்க போகுது. என்ன வேல்யூவோ அது எல்லாமே வரப்போகுது. இப்ப பாருங்க உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போட்டேன். இப்படி நான் போறேன். 1ல ஸ்ரீ 2 ஓகேங்களா? 15 அன்டிஃபைன்னு வந்துருச்சு. ஏன்னா கண்டிஷன் அந்த மாதிரி சொல்லுது. 15 நான் கேட்கல. 14 நித்யான்னு வந்துருச்சு. 1ல இருந்து 14 வரைக்கும் நமக்கு வந்தாச்சு. எந்த வேல்யூ நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா அப்புன்ற வேல்யூ மிஸ் ஆகுது. ஏன் அப்புன்ற வேல்யூ மிஸ் ஆகுது?
1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நான் 0ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கிளாஸ். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய கண்டிஷன் எது வரைக்கும் வருதோ, ஈக்குவல்னா தேவையில்ல, எது இருக்கோ அதுக்கு கீழே இருந்தா போதும். இப்போ 14 அப்படின்னு இருந்துச்சுன்னா 13 வரைக்கும் வந்தாலே போதும். ஏன்னா இங்க 0ல ஸ்டார்ட் ஆகிறதால 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 வரைக்கும் இருந்தாலே போதும். இல்ல இதனுடைய டோட்டல் கவுண்ட் பாத்தீங்கன்னா 15 வருது, 15 தேவையில்லை, 15 வந்தா எனக்கு அன்டிஃபைன்டு வரும். அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றது எதுல இருக்கணும் அப்படின்னா 0ல இருக்கும். ஆனா போன டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலே. என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த இடத்துல அரேவோட எல்லா எலிமெண்ட்டையும் நான் டிஸ்பிளே பண்ணணும். அரேவோட எல்லா எலிமெண்ட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் ஸ்டார்ட் வந்து இனிஷியலைசேஷன் 0, எண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8. ஓகேங்களா? அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா போட தேவையில்ல, லெஸ் தென் இருந்தாலே ஓகே, அது ஈக்குவல்ட்டா இருக்கவே கூடாது. ஓகேங்களா? இதை தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சரி இருங்க.